மற்றும் ஒரு அண்மை செய்தி, சேலத்தில் குட்கா கடத்தல் மூலமாக கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டிய நபர் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குட்கா மன்னனிடம் நீச்சல் குளத்தோடு பங்களா வீடு இருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தன்னை மருத்துவர் என கூறிக்கொண்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக பல பெண்களிடம் அவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சேலம் மாவட்ட காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவருக்கு கடந்த 3ஆம் தேதி பெங்களூரிலிருந்து சொகுசு காரில் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக அவர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சேலம் 4 ரோடு பகுதியில் சேலம் டவுன் காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு அந்த சொகுசு பென்ஸ் காரையும் பிடித்தனர். மேலும் அதிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களையும் பிடித்து சேலம் கேஆர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் சொகுசு கார் மற்றும் அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் பல்வேறு வகையான திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக இந்த பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்து அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டியும் அதன் மூலம் நீச்சல் குளத்துடன் கூடிய பல கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு கட்டியும் அதன் மூலம் இன்ஸ்டாகிராம் மூலம் தன்னை பணக்காரனாகவும் மருத்துவர் மற்றும் முனைவர் என பல்வேறு வகையான பட்டங்களை கொண்டு பல்வேறு பெண்களை ஏமாற்றியும் தற்போது காவல்துறையினர் இந்த செல்போன் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் இவர் ஏமாற்றிய ஒரு பெண் சேலம் மாநகர காவல் ஆணையரிடத்தில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது பூபதி மீது மோசடி வழக்கு பதிவு செய்து தற்போது 3 நாள் காவல் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவருடைய விசாரணையில் இந்த குட்கா மூலம் பெற்ற கோடிக்கணக்கான வருமான ரூபாய் மூலம் இன்ஸ்டாகிராமில் தன்னை மருத்துவர் என மிகப்பெரிய பணக்காரர்கள் போன்ற இந்த நீச்சல் குளத்துடன் கூடிய வீட்டை புகைப்படத்தை பதிவு செய்து பல்வேறு வகையான பெண்களிடம் திருமணம் செய்து கொள்வதாகவும் திருமணம் ஆன மற்றும் திருமணம் ஆகாத பல்வேறு மேற்பட்ட பெண்களிடம் இவர் இந்த சில்மத்தில் ஈடுபட்டு தற்போது தெரிய வந்து இது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பூபதி ஏற்கனவே காவல்துறையினரை மிரட்டியது, அதே போன்று மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்கில் கைது செய்து குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டது என்பதும் தற்போது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.